அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12:5. மாம்ச கண்கள் மூடி மகிமையின் கண்கள் திறக்க. பேதுரு அந்த நிலையில், நாளை என்னை கொன்றாலும் மறுவினாடியே நான் இயேசுவோடு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் ஜெபித்த காரியத்தை மாற்றிவிடக்கூடாதென்று கருதி நிம்மதியாக தூங்கியிருக்க வேண்டும். ஆனால் சபை யாரோ அவருக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 12:7. பரிசுத்தவான்கள் இந்த மாம்ச சரீரத்தில் கண்களை மூடி மகிமையின் சரீரத்தில் கண்களை திறந்து கர்த்தரோடு இருப்பேன் என்ற விசுவாசத்தில் வாழ்கிறார்கள். ஆகவே தங்கள் உடல் அசௌகரியத்தை பற்றி தேவனிடம் முறையிடுவதில்லை. எனவே அவர்களுக்காக அவர்களை சார்ந்த தெய்வ பிள்ளைகள் ஜெபிப்பது அவர்களுடைய கடமையாகும். நாமும் முழுமையான பரிசுத்தம் அடையும் வரை இன்றைய பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிப்போமா? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24.